தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜிவி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். ஓ சர்வம் தாளமயம், சர்வம் சர்வம் தாளமயம், ஓ சர்வம் தாளமயம், தாளம் இன்றி ஏது நயம். சர்வம் தாளமயம் படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்குலாம் ஒரு பயங்கர மியூசிக் ட்ரீட்டாக இருந்துச்சு படம். இந்த ராஜவேந்தர் சார் உங்களை இந்த படத்துக்கு சூஸ் பண்ணும்போது இந்த மனநிலை, படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் தந்த விஷயங்கள். அவர்கிட்ட நான் ஒரு மாணவனாக தான் சேர்ந்துருக்கேன். ஸோ என்னை வந்து அழகாக அவங்க கைட் பண்ண ஒரு நல்ல டீச்சர். அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாலுமகேந்திராலாம் எப்படி இருந்தாலும் ராஜீவ் மேனன் சார் அந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சர், ஒரு நல்ல குரு கிடச்சார். சர்வம் தாளமயம்னு ஒரு அழகான மியூசிக்கல் ஸ்கிரிப்டில் ரஹ்மான் சார் உண்மையாகவே எனக்கு குரு. அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ இந்த 2 குரு எனக்கு கிடச்சது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். பீட்டருக்குள்ளார ஒரு இசை ஞானம் இதெல்லாம் வந்து எப்படி அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்குமான விஷயங்கள். அவங்க ஒரு மியூசிஷியன் வந்து இந்த ஹீரோவாக ப்ளே பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால அந்த பிலீவபிலிட்டி, இப்போ வாசிச்சா இவர் வாசிச்சாரு அப்படின்னு நம்ப முடியணும்ல. இப்போ நிறைய பேர் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அந்த பிலீவபிலிட்டியே இன்னும் அவர் பிலீவ் பண்ணார். ஸோ அதுதான் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு நல்லா ஸ்க்ரீனில் நினைக்கிறேன். சர்வம் தாளமயம் படத்துக்காக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த படத்தில்? மிருதங்கம் கற்றுக்கிட்டேன். எனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியாது. இந்த படத்துக்காக கற்றுக்கிட்டு இந்த படத்தில் வாசிச்சிருக்கேன். நிறைய சீன்ஸில் என்னோடய லைவ் சவுண்டே இருக்குது. ஆமாம். எப்போதும் மாமாவோட மியூசிக் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஃபீலாக தான் இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் வந்ததுனால அது ஒரு ஸ்பெஷல் மியூசிக் பண்ணிட்டாங்களா? ஆமாம், எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க, ஸ்பெஷலாக பண்ணியிருக்காருன்னு. ஸோ அப்போ ஸ்பெஷலாக தானே பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், ஒரு நல்ல ஃபைண்ட் அவங்க தமிழ் சினிமாவுக்கு. இஸ் வெரி ஜென்யூன் ஆக்டர், வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஷீ இஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க ஒரு ஆக்டராக. பட் இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக் பேக்ராப்பில் ராஜீவ் மேனன் சார் அழகாக உங்களை கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் நிஜமாகவே உங்களை பாதித்த விஷயங்கள், உங்களை பாதித்த சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த மியூசிக் ட்ரிப்பாக அந்த இந்தியா ஃபுல்லாக சுற்றுறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு எல்லா மியூசிஷியனோட ட்ரீம். அது எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு இந்த ஃபிலிமில். அது கரெக்டாக ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துக்குள்ள நீங்கள் நிறைய ஊருக்கு என்னென்ன ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணீங்க மியூசிக்கோடய சொல்லுங்கள்? காஷ்மீர், பங்களாதேஷ், அப்புறம் ராஜஸ்தான், கேரளா, இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன் நான் அந்த படத்துக்காக. எல்லா ஃபோக் மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணேன். எவ்வளோ நாள் இந்த படத்துக்காக நீங்கள் டேட்ஸ் கொடுத்தீங்க? இந்த மாதிரி மியூசிக்கு பேக்ராப் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம கேர் எடுக்க வேண்டி இருக்குது அந்த கதையின் மேலே ட்ராவல் பண்ண வேண்டியதா இது சொல்லுங்கள். நிறைய ட்ராவல் பண்ணேன் இந்த வருஷத்துக்கு. இந்த படத்துக்காக நான் 2 வருஷம் கூட ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் என்னுடைய ட்ராவல் இந்த படத்தில் இருக்குது. அதனால அந்த டெப்த் மேபி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரோட டெப்த்து பீட்டருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நெடுமுடி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்டோட அவருக்கு ஆன் பாரா வாசிக்கும்போது ஈக்குவலாக தெரியணும், அவருக்கு அட்லீஸ்ட் ஸ்டஃப் கொடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற போது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஆனால் அந்த மேஜிக் வந்து ஸ்க்ரீனில் அழகாக அந்த குரு சிஷ்யனுடைய மேஜிக் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அவ்வளோ வில்லனே கிடையாதுங்க, ரொம்ப ஸ்வீட். அவர் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் அழகாக உள்வாங்கி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டாக படிச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் ஒரு சீனும் அன்ஃபர்கெட்டபிள். ஏன்னா எல்லாமே புது சீன்ஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக்கலாக ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் இருக்கும். ஒரு சீன்லேயும் ஒரு புதுமை, அந்த ஒரு முயற்சி இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். அவர் பாடிட்டே இருப்பார், தாளம் தட்டுவார், நாங்கள் வாசிப்போம். ஒரு பேண்ட் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த படத்தில். அவருக்கு தெரியும், இந்த படத்துக்கு நான் தான் வேணும்னு என்னை தேடி வந்து கூப்பிட்டார். அப்போ அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சார் ராஜீவ் சருக்கு அவருடைய கதை வந்து என்னை ஓகே இந்த படத்துக்கு ஜிவி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவரே கூப்பிடுவார். டெஃபினட்டாக என்னுடைய சாங்ஸில் அது, என்னோடய மியூசிக்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அந்த தாளம் நான் கற்றுக்கிட்டது, அந்த ஜதி எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் டெஃபினட்டாக மியூசிக்கில் இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓ சர்வம் தாளமயம், சர்வம் சர்வம் தாளமயம், ஓ சர்வம் தாளமயம், தாளம் இன்றி ஏது நயம். மியூசிக்கல் ட்ரீட், கர்நாடக மியூசிக் தெரியாதவங்க கூட அந்த படத்தை உட்காந்து ரசிச்சு பார்க்க மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் மியூசிக்கும் பண்ணுறீங்க, படத்தை தனுஷ் படத்துக்கு மியூசிக்கும் பண்ணுறீங்க, ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பிளானிங் இந்த 2019? எதுவுமே நான் ரொம்ப சீரியஸாக ரொம்ப பிளான் பண்ணோன்னா நம்ம நினைக்கிற பிளானிங் நடக்காது. ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும். அதனால் நான் வந்து அந்த ஃப்ளோவோட போகிறது. ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அதுக்குள்ளே ஒரு டைமிங்கை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சர்வம் தாளமயம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து வாட்ச்மேன், ஐங்கரன்,
100% காதல், நிறைய படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஜெயில் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. சர்வம் தலைமையும் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ப்ரெஸ் இப்போ தான் பார்த்தாங்க அவங்க. தே ஆல் லவ்ட் இட். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன்.